பிரைஸ் லார்ட். ஜீசஸ் என்வின் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு 15வது நாளை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். அதுக்கான தேவனை துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததான வார்த்தை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மத்தியில் அநேகர் அவன் தங்களை ஞானியை காட்டுவதற்காக நம்மளை பைத்தியக்காரங்களாம் நம்ம மற்றவங்க முன்னாடி நம்மளை பேசியிருக்கலாம், இழிவாக பேசியிருக்கலாம், நம்மளுடைய காரியங்களை வச்சு நம்மளை உதாசனப்படுத்தி மனசை நோக்கடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் காலை வேளையில் கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் செய்கிறதான அற்புதங்கள் இன்றிலிருந்து துவங்குகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்லவரை நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அநேக இடங்களில் அவமானங்களையும் ஆண்டவரே, போராட்டத்தையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வருஷத்தில் ஆண்டவரே, இவனா ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா, இவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கில் எப்படின்னு அநேகர் சொல்லியிருக்காங்க. இவெல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு எத்தனையோ பேர் எங்களை மட்டம் தட்டியிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்காக எழுந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக கூட்டம் கொண்டிருந்தவர்கள் சிதறண்டு ஓடத்தக்கதாய் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக ஓடத்தக்கதாய் தேவன் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பக்கமாய் கர்த்தர் நிற்பதை அந்நிய ஜனங்கள் காணலை, சொந்த கண்கள் காணணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்நிய ஜனங்களும் காணத்தக்கதாய், எங்களை சுற்றி இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே, ஒரு மேன்மையான ஒரு உயர்வு, நாங்கள் செய்கிற காரியங்கள் நாங்கள் பெஸ்ட்டாக நிற்க தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, சஞ்சலமும் தவிப்பு எங்களை விட்டு ஓடி போகட்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக எழுந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். நீர் எங்களோட வலது கை பிடித்திருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுதல்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் நாமம் மகிமைப்பட்ட ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நண்பர் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய மகிமை வெளிப்படுமையாக நான் செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. ஆமென்.